கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே மகளிர் தங்கும் விடுதியின் குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்ததை அறிந்து பெண் தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே ரகசிய கேமரா வைத்ததாக வடமாநில பெண் தொழிலாளியை கைது செய்த போலீசார் உடந்தையாக இருந்த அவருடைய ஆண் நண்பரை வலைவீசி தேடி வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. விடுதி குளியல் அறையில் ரகசிய கேமரா வைத்ததை கண்டித்து பெண் தொழிலாளர்கள் விடிய விடிய போராட்டம் நடத்திய காட்சிகள் தான் இவை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ராயக்கோட்டை வன்னியபுரம் என்கிற கிராமத்தில் ஐபோன் உதிரி பாகங்கள் தயார் செய்யும் டாடா எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இங்கு பணிபுரியும் 6000க்கும் மேற்பட்ட நிரந்தர பெண் தொழிலாளர்கள் தங்குவதற்கு லாலிக்கல் என்ற இடத்தில் விடியல் ரெசிடென்சி என்கிற பெயரில் 11 பிளாக்குகள் கொண்ட அடுக்குமாடி விடுதி கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த விடுதியின் 4வது பிளாக்கில் வடமாநில பெண் தொழிலாளர்கள் தங்கி உள்ள ஒரு அறையில்தான் ரகசிய கேமரா வைக்கப்பட்டிருந்ததை கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்து தொழிற்சாலை நிர்வாகத்திடம் புகார் அளித்த தொழிலாளர்கள் திடீரென செவ்வாய்க்கிழமை மாலை விடுதி முன்பு குவிந்து போராட்டத்தில் குதித்தனர். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குவிந்ததால் விடுதி பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். ஓசூர் சார் ஆட்சியர் அக்ரிதி சேத்தி, மாவட்ட எஸ்பி தங்கதுரை, கூடுதல் எஸ்பி சங்கர் மற்றும் அதிகாரிகள் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். எனினும் ரகசிய கேமரா வைத்த நபரை கைது செய்யும் வரை போராட்டத்தை கைவிடப் போவதில்லை என தொழிலாளர்கள் கராராக கூறிவிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்தில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர். இதனிடையே ரகசிய கேமரா வைத்ததாக சந்தேகத்தின் பேரில் ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த நீலு குமாரி குப்தா என்கிற 23 வயது இளம் பெண் தொழிலாளியை போலீசார் பிடித்து தீவிரமாக விசாரித்தனர். அப்போது ரகசிய கேமரா வைத்ததை ஒப்புக்கொண்ட அவர் பெங்களூருவில் உள்ள தனது காதலனுக்காக வைத்ததாகவும் கேமராவில் பதிவாகும் வீடியோக்களை அவருக்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாகவும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து நீலுகுமாரி குப்தாவை கைது செய்த போலீசார் பெங்களூருவில் உள்ள அவரது ஆண் நண்பர் சந்தோஷை பிடிக்க விரைந்துள்ளனர். அதே சமயம் விடுதியின் வேறு ஏதேனும் அறைகளில் ரகசிய கேமராக்கள் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிவதற்காக சேலம், தர்மபுரி, கிருஷ்ணகிரி பகுதிகளில் இருந்து 100 பெண் போலீசார் வரவழைக்கப்பட்டு தீவிர சோதனை நடத்தப்பட்டது. இந்த சோதனையில் வேறு எந்த அறையிலும் ரகசிய கேமராக்கள் வைக்கப்படவில்லை என்பது தெரிய வந்தது. அதேபோல் வடமாநில பெண் தொழிலாளர்கள் தங்கியிருந்த அறையில் இருந்து கைப்பற்றப்பட்ட ரகசிய கேமராவிலும் எந்தவித வீடியோக்களும் பதிவாகவில்லை எனவும் சமூக வலைதளங்களில் பகிரப்படவும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர். எனினும் ரகசிய கேமரா குறித்து தகவல் அறிந்து அச்சமடைந்த தமிழகத்தைச் சேர்ந்த ஏராளமான பெண் தொழிலாளர்களின் பெற்றோர் விடுதிக்கு வந்து தங்களது மகளை வீட்டிற்கு அழைத்துச் சென்றனர். பெண் தொழிலாளர்கள் தங்கியுள்ள விடுதியில் ரகசிய கேமரா வைக்கப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.